பிரெக்னன்சி பில்லோ. பிரெக்னன்சி டைம்ல இப்ப யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜே ஷேப்டு பில்லோன்னு சொல்லுவாங்க. இது பேசிக்கா எதுக்குன்னா பிரெக்னன்சி டைம்ல கவுந்து படுக்க கூடாது, அதே மாதிரி ரொம்ப இப்படி சைடுக்கா படுக்க கூடாதுனால இதுக்கு நடுவுல படுத்தோம்னா நம்மளோட பாடி வந்து ஒன் சைடா தான் இருக்கும், திரும்பும் போது இன்னொரு சைடா தான் இருக்கும், கவுந்து படுக்க மாட்டோம். பேசிக்கா இது அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 6th மந்த்துக்கு மேல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா 2 காலுக்கு நடுவுல பில்லோ வைங்க, கொஞ்சம் பாப்பாக்கு மூவ்மெண்ட் எல்லாத்துக்குமே தேவைப்படும், பின்னாடி பேக் ரெஸ்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் 2 கால் வந்து இதுக்கு நடுவில் வச்சிருவேன். ஸோ இது ஆல் இன் ஒன் பில்லோவா யூஸ் ஆயிருக்கும். இது இவர் தான் கிஃப்ட் பண்ணாரு. ஸோ 3rd மந்த் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும்போது இது கிஃப்ட் பண்ணாரு. ஆன்லைன்ல வந்துட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ரிசர்ச்லாம் வந்துடும்ல, ஓப்பன் பண்ணாலே ஒரு விளம்பரமா இருந்துச்சு. என்ன பண்றது யோசிக்கும் போது அப்பதான் இது வந்து கண்ணில் பட்டான். ஆஹா, ஏன்னா இது இல்லைன்னா என்ன பிரச்சனை தெரியுமா, எனக்கு இழுத்து இப்படி பிடிச்சு இப்படியே தான் படுத்து கிடப்பா. அப்ப நமக்கு என்னடா பண்றது யோசித்தேன். அது இல்லாம இப்ப பிரெக்னன்சிக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் அந்த கார்னர் படுக்கிறாரு, நான் இந்த கார்னர் படுக்கிறேன். ஒரு லவ் ஸ்டோரிடா. டைரக்டர் தான் ஆகணும், ஏன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிற?